ஒரு ஊர்ல ஒரு விவசாயி என்ன செய்தான், வீட்டு வாசல் தான், ஆனா தோட்டம் கிடையாது. அந்த வீட்டு வாசல்ல 2 ரோஜா செடியை வளர்க்கான். சின்னதா வளர்க்கான். ரோஜா செடி என்ன செய்யுது, 2 கொஞ்சம் சின்ன சின்னதா வளர்த்து 2 பெருசாயிரும். பெருசான நிறைய பூ பூக்கு. அப்ப பூ பூத்தோடனே இவன் அந்த விவசாயி தினமும் பறிச்சுட்டு போறது, அதை கொண்டு கொடுக்கறது, சிலவங்களுக்கு கொடுக்கான், விற்கான், நல்ல அதை வச்சு லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ரோஜா பூ 2ம் ஒரு நாள் என்ன செய்யுது, எல்லா பூவும் பறிச்சுட்டு 2 பூவை மட்டும் அந்த விவசாயி விட்டுட்டு போயிருந்தான். அப்போ அந்த 2 பூவும் என்ன செய்யுது, என்ன இவன் இன்னைக்கு 2 பூவை விட்டுட்டு போயிட்டானே, என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பூவும் சொல்லுது, இங்க வா, நம்ம 2 பேரும் இவ்வளவு பூ பூத்துது, இந்த விவசாயி அவ்வளவு பூவையும் பறிச்சுட்டு போயிட்டான், நம்மள 2 பூவையும் விட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு நம்ம உன் மனசுல இருக்கிறத நானும், என் மனசுல நீ இருக்கிறதும் பேசுவோம் அப்படின்னு. சரி வா, சரி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பூ சொல்லுது, ரோஜா பூவு, நம்ம இவ்வளவு பூவு இருக்கு, இவன் இவ்வளவும் கொண்டு போயிருந்தான், இவன் வித்துருதான், ஆட்களுக்கு கொடுக்கான், எல்லாம் செய்தான். ஆனா நம்ம ஒரு நாளைக்கு தானே பூ பூக்கும், மறுநாள் நம்ம உதிர்ந்து போயிருந்தோமே, வம்பா தானே போறோம், 2 நாளைக்கு கூடி அந்த பூ நம்மளுக்கு முழுசா இருக்க மாட்டுக்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு செடி அவன் வச்சிருக்கான், அவன் கொண்டு விற்கான், விட்டு சம்பாத்தியம் பண்ணுதான், ஆனாலும் மறுநாள் அது உதிர்ந்து வம்பா போகுத, என்ன அப்படின்னு அவ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு இந்த ஒரு ரோஜா பூவு இன்னொரு ரோஜா பூட்ட கேட்க. அப்ப அந்த ரோஜா பூ சொல்லுது, ஏன் நீ அப்படி நினைக்க, நீ அவன் விவசாயி பூவு கொண்டு போய் விற்கான், தலையில வைக்கான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு மிஞ்சி இதுல விளக்கம் இருக்கு அப்படின்னு. இப்படி என்ன விளக்கம் நீ சொல்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப நான் விளக்கம் சொல்லுங்க, இங்க வா, நம்ம பூக்கள் ரோஜா பூவுல இதுல நல்ல இது எடுப்பாங்க, அது என்ன லேகியம் மாதிரி எடுப்பாங்க, அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டோம்னா உடம்பு குளிர்ச்சி ஆட்களுக்கு. 2வது அந்த ரோஜா பூவை மாலையா செஞ்சு கழுத்துல போடுவாங்க. 2வது அதுக்கு பிறகு என்ன பங்கன் வந்தாலுமே அந்த ரோஜா பூவை, நம்ம ரோஜா பூவை பறிச்சு வீடுகள்ல கொடி கட்டி போடுவாங்க. அழகு. நீ வருத்தப்படாத, நீ ஏன் வருத்தப்படுத, நீ உதிர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நீ வருத்தமே படக்கூடாது. நம்ம செடியில ரோஜா பூ பூக்கு, ஆனா இந்த பூவுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. நம்ம செடிதான் சின்ன செடின்னு நீ நினைக்க, ஆனா இந்த செடியில ஏகப்பட்ட விசேஷம் எல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்படியா? ஆமா, அவன் மச்சவன் லாபம் பார்க்கான், கடைகளுக்கு கொண்டு கொடுக்கான், வீட்டுக்கு அலங்காரத்துக்கு நம்ம ரோஜா பூ யூஸ் ஆகுது. பிறகு அந்த ரோஜா பூவை எண்ணெயில போட்டு காய்ச்சி தலையில தேய்ப்பாங்க அந்த ரோஜாவுடைய இதழ்களை. அப்போ அது கண்ணுகளுக்கு குளிச்ச அதை ஒண்ணு செய்வான். பிறகு அந்த ரோஜாவை என்ன செய்வான், குளிர்ந்த தண்ணியில இதழ்கள், ரோஜான்னா சிகப்பு ரோஜா கிடையாது, ரோஸ் கலர் ரோஜா, அந்த ரோஜாவை எடுத்து தண்ணியில போட்டு அதை நல்லா குடிப்பாங்க. குடிக்கும் போது உடம்பு நல்ல கூலா நல்லா இருக்கும், அதுக்கு உபயோகப்படுது. இதால நிறைய அதுல விசேஷங்கள் இருக்கு. நீ ஆனா நம்ம ஒரே நாளையில நம்மளுக்கு இந்த பூ இருக்கு, ஒரு நாளையிலே நம்ம உதிர்ந்துருது, நீ இன்னும் அப்படி நீ நினைக்கவே கூடாது. நிறைய விசேஷம் இருக்கு. அதனால நீ இந்த ரோஜாவால நம்ம பூத்து வம்பா போறோமே நினைக்காத. நம்ம செடியில பூத்து இத்தனை பேருக்கு அதுல எல்லாருமே எடுத்து அதுல லாபத்தை தான் பார்க்காங்க, நட்டம் கிடையாது. அதுக்கு அடுத்தாப்புல
அந்த நம்ம ரோஜா செடியில ஒரு கிளைய, நம்ம செடி 2 செடி வளருதுன்னா அந்த செடியிலேயே அவங்க என்ன செய்வாங்க, 2 கம்புகளை வெட்டுவாங்க. வெட்டி எடுத்து திரு கண்ணாடி பையில ஒரு குச்சை வைப்பாங்க. அந்த குச்சை வச்சு அதுக்கு கொஞ்சம் உரத்தை போடுவாங்க. கொஞ்சம் ஆட்டு உரம், கொஞ்சம் மாட்டு உரம், இதெல்லாமே நல்லா பொடி பண்ணி போட்டு அந்த செடி செடியா வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு நம்ம 2 செடியா இருந்தது 50 செடியா ஆயிருங்க. அப்ப அதுல அவங்களுக்கு எவ்வளவு லாபம் இருக்கு. நீ அதெல்லாம் நினைக்காம நம்ம பூத்துருதோ காஞ்சிருத வம்பா புரியுதுன்னு நீ நினைக்கவே கூடாது. அப்படியே கேளு. அவங்க பருத்தி அவங்க பூவெல்லாம் எடுத்துட்டு போயும் அந்த 2 பூ 3 பூ அந்த செடியில இருந்து காஞ்சால் அந்த ஒரு இதழ்களை அப்படியே கசக்கி என்ன செய்வாங்க, ஒரு மோர்ல போட்டு குடிச்சிருவாங்க. அதுல அவ்வளவு விசேஷம் இருக்கு. நீ இதெல்லாம் நீ தப்பாவே நினைக்க முடியாது. ரோஜான்னு சொல்லுது, நீ எதுக்கு வருத்தப்படுற விஷயம் கிடையாது. நம்மளால பிரத்யேகருக்கு லாபம் தவிர நட்டமே கிடையாது. பார்த்தா நம்ம சின்ன செடி தான். நம்ம சின்ன செடியில இவ்வளவு கருத்துக்கள் இருக்கு. அத நீ நினைச்சுக்கோ. இனிமே நீ வருத்தப்படாத. எல்லாமே நன்மைக்குதான்.